நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இப்படிதானே இருந்திருக்கான், நம்ம ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி க்ளோஸ் டு ரியாலிட்டிக்கு ரொம்ப மெல்லிசா வந்து கதையும் எழுதி ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அதுல ஒரு ஹியூமர் கண்டென்ட்டை போட்டு ரொம்ப அழகா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அந்த தின் லைன்னு சொன்னால அதுல கொஞ்சம் மேலே ஏறி இருந்தாலும் சரி, கீழே இறங்கி இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு சீரியல், இது வந்து ஒரு மொக்க ட்ரோல் மெட்டீரியல் அப்படிங்கிற அளவுக்கு டிகிரேட் ஆயிருக்கு இந்த படம். பட் அந்த லைனை கரெக்டா ப்ராப்பரா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போய் காட்டின அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி எழுதின கேரக்டர் ஆர்க் டீடைல்ஸா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்குள்ளேயும் ஒரு ஹியூமர் இருக்கு, அவனுக்குள்ளேயும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. அந்த சீரியஸ்னஸா அந்த கேரக்டர் ஆகும்போது ஆடியன்ஸ் சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடைல் ரைட்டிங் ஒண்ணு இருக்கு இல்லைங்க, அது இந்த படத்துல பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெகு சில படங்களே வந்து ஒருத்தரோட கஷ்டத்தை என்டர்டெய்னிங்கா வந்து கொண்டு போய் காட்டின படங்கள்ல இந்த குடும்பஸ்தன் படமும் ஒன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச படம் பார்க்கும்போது, அண்ட் இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு வந்து